இந்த கொஸ்டின்ல கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றப்போ ஃபோக்கஸ் இந்த லென்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். அதனால ஃபோக்கல் லென்த்தை நெகட்டிவ்ல எடுக்கணும். ஏன்னா அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் இந்த ஆப்டிக்கல் சென்டர் தான் நம்ம ஆரிஜினா எடுக்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸா எடுக்கிறோம். இது ஆரிஜினா இருக்கிறதுனால இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு, அதாவது இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூஸ் நெகட்டிவாகவும் ரைட் சைடு வேல்யூஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ தட் ஃபோக்கல் லென்த் வேல்யூ நெகட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் பார்க்கலாம். இதுல இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜோட டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். நம்ம -10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றப்போ இமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ், அதாவது இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகிற வேல்யூஸ்க்கு நம்ம நெகட்டிவ் சைன் தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால -10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்கேவ் லென்ஸ்க்கு நெகட்டிவ்ல எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/b minus 1/u is equal to 1/f. நமக்கு 1/u தான் வேணும். அதனால ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ -1/10 plus 1/15 is equal to 1/uன்னு கிடைக்கும். இதுல டினாமினேட்டர் வேல்யூஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு 30 வரும். 30 எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க 3 into 10 30. அப்போ இந்த நியூமரேட்டரும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 15 30. இங்க நியூமரேட்டரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1/30 is equal to 1/uன்னு கிடைக்கும். u தான் வேணும். அதனால 2 சைட்ஸும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அப்போ u is equal to -30 சென்டிமீட்டர் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணணும். அதாவது ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போதான் நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்ல முடியும். லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா v/u. அந்த வேல்யூஸை வித் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வர எம்மோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நம்ம கிடைக்கிற இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கிறதுனால ரெடியூஸ்டு வேல்யூவா இருக்கும். அதாவது ஆப்ஜெக்டை விட இமேஜ் ரெடியூஸ்டா இருக்கும். அது எந்த அளவுக்கு ரெடியூஸ்டா இருக்குன்னா 1/3 ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரெடியூஸ்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்லியாச்சு, சைஸ் ஆஃப் த இமேஜ் சொல்லியாச்சு, அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் சொல்லியாச்சு. இதான் இதோட ஆன்சர்ஸ்.